மேலே ஏறி வாங்க. ஓடும், மழை பெஞ்சா இப்படியே தண்ணி ஓடும். ஆமாம் வா. இங்கே நல்லா இருக்கு நெல், அங்கே விட இங்கே சூப்பராக இருக்கு. இந்த செம்மையாக இருக்கும். தொட்டு மட்டும் வெயில் உருவாது பாப்பா, உருவிடாது. நீ இருக்கிறியா ரம்யா? இருக்கிறியா? உரம் போடும் போது தண்ணி வைக்கிறோம்ல, அது இந்த பக்கம் வரும். அதனால உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. நான்ப்பா இங்கே நான் போயிருக்கேன்ப்பா. அம்மா டேஸ்ட் பண்ணி பாரு. வெதி இங்கே கொஞ்சம் நிறைய கண்ணு இருக்க மாதிரி இருக்குல்ல. சங்குப்பூ ஏன் அழகா இருக்குல்ல. ஐயோ செம்ம அழகு சங்குப்பூ. இங்கே பாரு, இத குட்டி சங்கு குச்சி தான் இருக்கு. குச்சி தான் இருக்கு. இங்கே ஒன்று அம்மா சங்குப்பூ எதுக்கோ யூஸ் பண்ணுவாங்கல்ல, சாமிக்கு ஏதோ குடிக்கிறதுக்கு கஷாயம் போட்டு குடிப்பாங்க. அழகா இந்த அந்த தென்னை மரம் எடுத்துட்டியா? இது இங்கே பாரு பாவக்காய். பாவக்காய் வாழை இருக்குல்ல, இது வரைக்கும் இது கிழங்கு தானே. இது கிழங்கு இந்த தேக்கு மீதி அங்கே வாழையெல்லாம் கொஞ்சம் கிட்ட எடுத்துரு. இங்கே எல்லாம் பறிச்சு இந்த பறிச்சு நம்ம இங்கே உள்ள தோசைப்பழம் அந்த சைடு போயிட்டா என்ன நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல. அந்த நடுவில் போயிடு. சூப்பர், இன்னும் முத்திட்டா நல்லா இருக்கும்.
இன்னும் ஒரு 20 நாள் ஆகுமா? ம் சூப்பராக இருக்கலாம். ஆமாம். இதெல்லாம் மரவள்ளி கிழங்கு. கிழங்கு அடியில் இருக்குமா. வாழைக்கட்டை செவ்வாழை. இது செவ்வாழை. இங்கெல்லாம் நல்லா முத்தலாக இருக்குல்ல நடுவில். அதுதான் சொன்னேன். செம்மையாக இருக்குல்ல. என்னாச்சு? என்னது மீனா? பார்த்து கிளம்பி போ. இருந்து ஆடிடாதீங்கப்பா. வயலுக்குள்ளே வந்து நடந்தா நெல்லுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குமா அவங்களுக்கு. வந்து நல்லா புசு புசுன்னு வருங்கண்ணா. அப்புறம் நெல் வயலுக்குள்ளே இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே எப்படிங்க நடக்கிறது? நடப்பாங்க. அது வந்து களை வெட்டுறாங்கல்ல, அப்போ வந்து இது பண்ணுவாங்க. களை வெட்டும்போது அதுங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணால், கிட்ட போய் இது பண்ணால் மிதிச்சா அதுங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷத்தில் நல்லா கிளம்பி வருமா. அங்கேருந்து இருக்குது. அந்த கல்லுக்கு அந்த இடத்துலேருந்து இருக்குது. சுண்டக்காய், கத்திரி, இதுதான் இது. இன்னும் கொத்தவரங்காய், மிளகாய் செடி. செடியில் விழுந்துருச்சு. மிளகாய் செடியும் தக்காளியும். ரோடு இல்லை, செம்மையாக இருக்குது ரோடு. ஆனால் ரோடு பக்கத்துலேயே நிலம். இங்கே இருக்குது தென்னை மரம். இங்கேருந்து நல்லா தெரியுதுல்ல தென்னை மரம்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்க அருமையாக இருக்குல்ல. இங்கேருந்து இதுலேருந்து அந்த தென்னை மரம். எது காசு வேணும் நல்லா. வராது. நம்மளும் தனியாக ஒரு இங்கே போகணுமா?